எல்லாருக்கும் வணக்கம். சரியான மழையாக இருந்துச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து சரியான வெயிலாக இருக்குது. அதனால் அம்மா வந்து அடுத்த மழை வரதுக்கு இடையில் விறகு கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே விறகு போயிட்டாங்க. ஸோ அம்மாவை தேடி நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி எங்கே விறகு போகிறோன்னு சொன்னால் 8ஆம் நம்பருக்கு. இதுதான் 8ஆம் நம்பருக்கு போகிற வழி. இந்த இடமெல்லாம் நல்ல பாதையாக இருந்துச்சு. அந்த ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லாமல் இருக்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, புல் வந்து மூண்டிருந்துச்சு. அம்மா நாங்கள் போகிறதுக்கு முதல்ல வந்து போயிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ அம்மாவை தேடி போயிட்டுருக்கோம் நானும் பாபாவும். என்னென்னா ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் வந்து நான் போடுற வீடியோவுக்கு கீழே வந்து இந்த லயம் பட்டை இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பிரயோகிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர் குடியிருப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எப்படி இருந்துச்சோ அப்படியே சொல்கிறது தான் அதோட சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து தூசணத்தெலாம் ஏசி கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஆனால் 195% நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருது, நல்ல வரவேற்பு கிடைக்குது. அவங்களுக்கு நன்றி. அந்த 5% தானே, அதை கணக்கெடுக்காமல் ஜஸ்ட் ஒரு ஸ்மைலி இமோஜியை போட்டுட்டு பேசாமல் இருந்துட வேண்டியதான், அவ்வளோதான் விஷயம். அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போனேன் அப்படின்னு சொன்னால் அது சொல்லிக்கிட்டே இருக்கணும், சும்மா பிரச்சனை இல்லை. அவாய்ட் பண்ணிட்டு பேசாமல் விட்டுற வேண்டியதான். ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஏன் உங்களுக்கு மெசேஜ் போடுறாங்க, நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த பதில். அந்த பாருங்கள், ஸ்டோர்னு சொல்லுவாங்கல்ல, அது ஃபேக்ட்ரி, தேயிலை ஃபேக்ட்ரி பாருங்கள் எப்படி விளங்குதுன்னு. தேயிலை ஃபேக்ட்ரி நாங்கள் வந்த வழி. இங்கனைக்கில் ஒரு லயம் இருக்குது. அப்புறம் அது எங்களோட ஸ்கூல் எப்படி விளங்குதுன்னு பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது. நாங்கள் வழமையாக அந்த அங்கே, அதாவது ஏற்கனவே நான் ஒரு விறகுக்கு போகிற வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அங்கே தான் நாங்கள் வழமையாக வந்து விறகுக்கு போகிறது. ஆனால் ஏன்னு தெரியல, அம்மா இன்றைக்கி இந்த பக்கமாக வந்திருக்குறாங்க. இந்த சின்ன சின்ன கல் இருக்கு இல்லையா, அதில் காலை வச்சு தான் இந்த ஆற்றை வந்து க்ராஸ் பண்ணணும். போங்க. இது வந்து காட்டுக்குச்சி. அந்த முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க 2 பேருமே சாமி. இந்த மாதிரி ஆற்றுக்கு பக்கத்தில் நிறைய இந்த மாதிரியான வழிபாடுகள் இருக்குது. விறகு தூக்கிட்டு வரும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு குட்டி மரத்தில் கொய்யா பழத்தை கண்டுட்டாங்க. அதனால நாங்கள் அந்த கொய்யா மரத்தை தேடி போய் கொண்டு இருக்கிறோம். 2 இருக்கு. 2 கொய்யா பழம். அந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் உள்ள 2 தம்பி இருக்கு. அந்த மட்டும் இருக்க தெரியல.